ஓகே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். யோசுவா 1வது அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தமிழில் திருவிவிலியம் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது, அதிலிருந்து வாசிக்கிறேன். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் வெற்றி வாழ்வை குறித்து நாம் போதித்து வருகிறோம். வெற்றினா என்ன? வெற்றினா உலகத்தில் சொல்லுகிற வெற்றி அல்ல, வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. அதாவது செய்ய எடுத்த ஒரு காரியத்தை வெற்றியுடன் நிறைவேற்றி முடிப்பது, அதுக்கு பேர் தான் வெற்றி. அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், ஊழியத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, செய்ய எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு பேர் தான் என்னது? வெற்றி. யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான அங்கே ரகசியத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? இந்த புத்தகம், அந்த புக்கு ரொம்ப முக்கியம். இந்த புக்கை வாழ்நாளெல்லாம் நான் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வாழ்நாளெல்லாம் வெற்றி பெறதுக்கு இந்த புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேற எதை காட்டிலும். இப்போ இந்த புக்கை வாங்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும், அபியாசிக்கணும். என்னென்ன செய்யணும்? புக்கை வாங்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும், அப்பியாசிக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பது ஒன்று, யோசிப்பது என்று சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? தியானிக்க வேண்டும், இதையே முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டும், இதையே பேசி கொண்டிருக்க வேண்டும், இதை நம்ம இருதயத்தில் நிரம்ப வேண்டும். மூன்றாவது அப்பியாசிக்க வேண்டும். அப்பியாசிக்கிறதுனா என்னது? அதன்படி, இதில் எழுதியிருக்கிறதன்படி அப்படியே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்பொழுது சொல்லப்படுகிறது, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய், நல்ல வெற்றியை பெறுவாய். நீ செய்வது எல்லாம் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். பாருங்க, தேவன் செய்யறதில்ல, நாம வழியை வாய்க்க பண்ணிடுறோம் அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது. அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பல காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ என்ன பார்த்துட்டு வரோம்? தேவனுடைய வார்த்தை தீர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்னன்றத, சில பிரச்சனைகளை பார்த்து வருவோம். முதலாவது என்ன பார்த்தோம்? இது மனச்சோர்வை நீக்குகிற அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது. டிப்ரெஷனை நீக்கி போட்டுருது. அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவனுடைய ஞானத்தை கொடுக்கிறது. இந்த ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். ஏன்னா ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதான் ராஜாக்களை குறித்தெல்லாம் பார்த்தோம். ஒரு ராஜா எப்படி வாழ்நாளெல்லாம் இதை வாசிக்க வேண்டும், ஒரு வெற்றிகரமான ராஜாவாக இருப்பதற்கு அப்படின்றதெல்லாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். கடைசி என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தை கடந்த வாரத்தில் வியாதியை தீர்க்கும் அருமருந்தாக இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியையும் இந்த வார்த்தை தீர்க்கிறது. பாருங்க, வியாதிக்காக சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம், சில நேரத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம். வேதத்தில் கூட இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது கூட இயேசுவின் இடத்துல போய் நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். சிலர் மேலே இயேசு கையை வச்சு சுகத்தை கொடுத்தார். சிலர் இயேசு மேலே கையை வச்சு, இயேசு ட்ரெஸ் மேலே கையை வச்சு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. சிலரை இயேசு வாயில் வார்த்தையை சொல்லி சுகமாக்கினார். சிலருக்கு ஜபம் பண்ணி சுகமளித்தார். அப்போஸ்தலர்கள் அவர்களும் அப்படி தான் செய்தார்கள். ஆனால் மிக சிறந்த வழி என்ன? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை தான் குணமாக்குது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ மிக சிறந்த வழிமுறை என்னன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஜெபம் பண்ணுறதல்ல, நாம் எங்கேயோ போய் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதல்ல. இந்த வார்த்தையை எடுத்து இதை தியானித்து இதை விசுவாசித்து இதன்படி வாழும்போது நாமே நமக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக மாறிவிடுகிறோம். அதுக்காக தான் சபை. வாழ்நாளெல்லாம் எங்ககிட்டே வாங்க, நாங்களே உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம்,
நானே ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறதுக்காக சபை அல்ல. வருகிற ஒவ்வொரு விசுவாசியையும் தனக்குத்தானே சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையின் மனிதர்களாக மாற்றுவதற்கு தான் சபை. ஆரம்ப நாட்களில் புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நல்லது, என்ன பூசி ஜெபம் பண்ணுறோம், அப்போ தான் அவங்க நம்புகிறாங்க, சுகம் உண்டாகுது, நல்ல விஷயம். ஆனால் அது ஒரு சிறந்த வழி அல்ல. எப்போதும் வாழ்நாளெல்லாம் அப்படியே இருந்து செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையில் வளர வேண்டும், வார்த்தையின் மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது நாமே நம்முடைய சுகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை அடைய முடியும். சரி, இன்னைக்கு அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்பிக்கையை பிறப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்பிக்கையை பிறப்பிக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பிசாசு நம்முடைய மனதை எப்படி தாக்குகிறான்? சூழ்நிலைகள் மூலமாக தாக்குகிறான். மற்ற மனிதர்கள் மூலமாக அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக நம்ம தாக்குறோம். அதை கேட்கும்போது நம்ம தாக்கப்படுகிறோம். அப்போ இது நமக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது? எப்படி நம்பிக்கையை பெறுவது? எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது, நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை பிறக்க செய்கிறது. இதுவரைக்கும் இல்லை, நம்பிக்கையிலேருந்து சோர்ந்து போய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு போகும்போதே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கிறது. திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 119, சங்கீதம் 119வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 745வது பக்கத்தில் 119வது சங்கீதம் ஆரம்பிக்கும். இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையும், அந்த வார்த்தை என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்யும் என்பதை குறித்தும் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது என்னவெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு செய்யும். வேத புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட அதிகாரம் அப்படின்னா அந்த சங்கீதம் 119 தான். 176 வசனங்கள் இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை குறித்து அற்புதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ அற்புதமானது, அது எப்படி அதிசயமானதாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களை அது நிகழ்த்தும், எப்படி காரியங்களை மாற்றும், எப்படி சூழ்நிலையை மாற்றும் அப்படின்றது இந்த சங்கீதம் நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் வந்திருக்கீங்க. பொதுவாக ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க? ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா? ஸ்கூல் முடிஞ்சு போகல உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சங்கீதம் 119 நேரம் எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும்போது 119 சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. இங்கே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு பேப்பரில் என்ன செய்யுங்க? லிஸ்ட் பண்ணுங்க, எழுதுங்க. தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்யும்? நிறைய காரியங்கள் இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யும், பிரச்சனைகளை சமாளிக்க உதவி செய்யும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? நம்பிக்கையை நமக்குள்ளாக பிறப்பிக்க செய்கிறது. இப்படி நிறைய காரியத்தை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, செய்கிறது. அதையெல்லாம் என்ன செய்யுங்க? எடுத்து எழுதி அதை பாருங்க. அப்போவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் பெருகும். இந்த தேவனுடைய வார்த்தை மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சரி, இந்த 119 சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது எல்லா வசனங்கள்லையுமே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, வசனம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சில நேரத்தில் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய கட்டளை அல்லது தேவனுடைய கற்பனைகள், கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள் இப்படின்னு வாசிக்கும் போது இது எல்லாமே எதை பற்றியது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இப்போ இதை எடுத்து ஒரு லிஸ்டோட ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க முடியும். இந்த வார்த்தையின் மேலே ஒரு மதிப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாய் பெருகும். சரி, இப்போ 119 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 43வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 119வது சங்கீதம் 43வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேங்க்யூ.
சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை எல்லா நேரத்திலையும் நல்லா இல்லை, சூழ்நிலை மோசமா இருக்குது. ஆனால் சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு அப்படின்னா உம்முடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். உங்க வார்த்தையின்படி எனக்கு வாழ்க்கையில நடக்கணும்னு நான் என்ன செய்யறேன்? நம்புறேன். இன்னைக்கு பார்த்தா என் சூழ்நிலை நல்லா இல்லை, நம்புறதுக்கு ஏதுவா இல்லை, எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை, இது சரியாகும் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நான் உங்க வார்த்தைக்கு, உங்க நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறதுனால எனக்குள்ள நம்பிக்கை பிறகுதுன்னு சொல்றாரு. இதை நான் நம்புறதுனால காத்திருக்கிறேன்றார். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது? பிறப்பிக்கிறது. பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன். திருவிவிலியத்துல 43வது வசனம். என் வாய் நின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும், ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். அப்படியே சொல்றார். என் வாயிலிருந்து உங்க வார்த்தை, இன்னைக்கு காலைல கூட பார்த்தோம் இல்லையா, கண்டதையும் பேசாம கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேச வேண்டும், நம்முடைய நாவை, நம்முடைய வாயை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க சொல்றாரு, என் வாய் நின்று உண்மையின் சொற்கள், உங்க வார்த்தைகள், உங்க நீதியின் நியாயங்கள் நீங்க விடாமல் செய்யும். ஏனெனில், ஏன்னா உம்முடைய நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்க வார்த்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இது நடக்கும்னு எனக்கு தெரியும். என் சூழ்நிலை நல்லா இல்லைன்னா உங்க வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். நாளைக்கு இது சரியாயிரும், இதுல இருந்து நான் வெளியில வருவேன், முன்னேறுவேன், ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை பிறகுது. நான் உங்க வார்த்தையை தான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாமளும் இப்படிதான் இருக்கணும். நாம அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன் வார்த்தையை நம்பணும்? பாருங்க, 49வது வசனம், அதே அதிகாரத்தில் பாருங்க, 49வது வசனம். இந்த 41வது வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் தலைப்பே போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க? ஓவ் அப்படின்னு ஒரு எபிரேய வார்த்தையை போட்டிருக்காங்க, எபிரேய எழுத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்த திருவிவிலியத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பு? திருச்சட்டத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை. இந்த வசனத்துக்கு டைட்டில் என்னது, தலைப்பு என்னது? தேவனுடைய வார்த்தையின் மீது, திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை. அடுத்த 8 வசனங்களுக்கும் அதே தலைப்பு, 49வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலையா, அதுக்கும் அதே தலைப்பு கொடுக்குறாங்க, திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை. அப்போ இந்த வார்த்தை நம்பிக்கையை பிறக்க செய்கிறது. 49வது வசனம் பாருங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீருமை என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும். ஒரு அற்புதமான ஜெபம் இது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் இது. பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தையை நீங்க நினைச்சுக்குவோங்க, நீங்க நினைத்தருளுங்க. நீங்க தான் என்ன நம்ப பண்ணீங்க. நான் இப்போ உங்க வார்த்தையை தான் நம்பிட்டு இருக்கிறேன். இதை நம்ப பண்ணுனதே நீங்க தான். பாருங்க, தேவன் நம்மளை நம்ப பண்ணல, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பெருசாக நம்ப மாட்டோம் இல்லையா. இந்த நம்பிக்கை அவர் தான் நமக்கு கொடுத்து அவரை நம்பும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்போ தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஏன் இப்படி சொல்றாரு? இந்த பூமியிலேயே விளையேற பெற்றதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக உலகத்தில் பூமியில் விளையேற பெற்றது ப்ரேசியஸ் திங்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? தங்க நகைகளை சொல்லுவாங்க இல்லையா, வைர நகைகளை சொல்லுவாங்க. ஆனால் பரலோகத்திலேருந்து விளையேற பெற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படும்? தங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வார்த்தை தான் விளையேற பெற்றது. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பை பரலோகமே கொடுக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பை கொடுக்கிறார். இது வார்த்தை தங்கத்தை விட மேலானது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, என் இருதயம் பொருளாசையை சாயாமல் உங்க வார்த்தையின் மேல சாயட்டும். இதே 119 சங்கீதத்தில் ஜெபம் பண்றாரு. மறுபடியும் இன்னொரு ஜெபத்தை பண்றாரு. என் இருதயம் இந்த தங்கத்து மேல வெள்ளியின் மேல போக வேணாம். ஏன்னா சுத்த தங்கத்தை காட்டிலும் நீர் விளம்பின உடைய வேதம் நல்லது, இது மேலானது. வெள்ளியை பார்க்கிலும் உங்க வசனம் மேலானது. அப்போ இந்த தங்கத்தை விட, வெள்ளியை விட, வைரத்தை விட, நகைகளை விட தேவனுடைய வார்த்தையை முதல் இடத்துல வைக்கும்போது இந்த வார்த்தை உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வாக அமையும். நம்ம எல்லா நேரத்திலையும் வார்த்தையை முன்னாடி வைக்கிறோமா, முதல் இடத்துல வைக்கிறோமான்றத கவனிக்க வேண்டும்.
இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையை நினைத்தருளுன்றார். அப்ப தேவன் மறந்து போயிடுறாரா? அவர் சொன்ன வார்த்தையை அவரே மறந்துடுறாரா? நாம் அவரை நம்ப பண்ண அந்த வார்த்தையை அவரே மறந்துடுறாரா? அவர் தான் நம்மளே நம்ப பண்ணாரு, அவர் மறந்துடுறாரா? பாருங்க, வேதவசனம் அப்படி சொல்லல. அவர் மறக்கிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தையை தேவனே மறந்து போகிறவர் அல்ல. அவர் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறவர். அவருக்கு எதுவுமே மறக்க போறது இல்லை. எல்லாம் அறிந்தவர், நடக்கிறதுக்கு முன்னாடியே அறிந்தவர். அப்ப எல்லாவற்றையும் தெரிந்த தேவன் ஏன் இப்படி சொல்றாரு? இங்க தாவீது மட்டும் இல்ல, மற்ற சங்கீதங்கள்ல மற்ற தேவனுடைய மனிதர்கள் கூட ஜெபம் பண்றாங்க. தேவனுடைய மனிதர்கள் வேதத்தில் என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, உங்க வாக்கை நீங்க நினைச்சருளுங்க, உம்முடைய உடன்படிக்கையை நீர் நினைத்தருளும், நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தையை நினைத்தருளும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சில நேரத்தில் ஜெபம் பண்றாங்க. நம்ம அதை வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஜெபம் பண்றாங்க? ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? தேவன் மறக்கிறதுனால நம்ம சொல்றது இல்ல, நாம தேவனுடைய வார்த்தையை மறக்காம வாயை திறந்து சொல்லும் போது நம்ம மேல தேவனுக்கு ரொம்ப பிரியம் அதிகரிக்குது இல்லையா? நம்ம பிள்ளைங்களை கூட நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? நாளைக்கு இதை செஞ்சிடறேன், இதை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மறக்கிறது இல்லாமல் வேணும்னு என்ன பண்ணுறோம்? அவங்களாம் வந்து கேட்கட்டும், நீங்கள் சொன்னீங்களே எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்களாம் வந்து கேட்கட்டும்னு என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கணும். அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என் பிள்ளை என்ன நம்புது, நான் சொன்னதை பெருசாக ஞாபகம் வச்சுருக்குது. பாருங்கள், நம்மளே அப்படி இருக்கிறோம். அப்போ தேவன் எப்பேற்பட்டவர் பாருங்கள். நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை மறக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம சூழ்நிலை மோசமாக இருக்கிற நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் இது நடக்காதோன்ற மாதிரி இருக்குது, இன்னும் அவர் சொன்னது நிறைவேறல, கிடைக்கல. ஆனால் அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் நம்ப போகிறதில்ல, எங்கள் அப்பா சொன்னேன், அவருடைய வார்த்தையை நம்ப போகிறேன், என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நம்ப போகிறேன், அதை மறக்க போகிறதில்ல, நான் அதில் உறுதியாக நிற்க போகிறேன் அப்படின்னு நாம் நம்பும்போது அதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், அதனால தான் தேவனுடைய மனிதர்கள் இப்படியாக ஜெபிக்கிறார்கள், உங்கள் வார்த்தை எங்களுக்காக நினைவு கூறுங்கள். ஏன்னா நம்ம தான் மறந்துடுறோம், நிறைய விஷயத்தை நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அப்போ நாம் அவரிடத்துல நம்முடைய வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏனென்றால் தேவன் நம்ம மேல மகிழ்கிறார். சரி, ஓகே. இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம வார்த்தையை பெருசாக மதிக்கணும்? பாருங்க, உலகத்தில் கஷ்டம் வருது, சூழ்நிலை வருது, நம்மளை போட்டு நெருக்குது, அப்படியே அழுத்துது. இதன் மத்தியில் சில மக்கள் சொல்கிறாங்க, ஆமாம் இயேசுவை நம்பி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க வேறு கிண்டல் பண்ணுறாங்க. இவன் கர்த்தரை நம்பினா பாரு, இவன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சிலர் சிரிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், தாவீது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணின்னு அபிஷேகம் பண்ணிட்டா இவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆனால் இவர் கர்த்தரை உறுதியாக நம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி நம்புறது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. நம்ம அப்படி அவரை நம்பும்போது, அவருடைய வார்த்தையை நாம மதிக்கும் போது அவர் நம்மை மதிக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை அவர் பெரிதாய் மதிக்கிறார். வேற எதை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை தான் மிகவும் பெரிதாய் மதிக்கிறார். வேற எதையும் தேவன் பெருசா மதிக்கிறது இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஏதாவது நம்மளை பற்றி சொல்லிட மாட்டாங்களா? நான் இன்னைக்கு இந்த சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் என்னன்னு தெரில அப்படின்னு சொப்பனத்தை பெருசாக மதிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, சில நேரத்தில் தேவன் நம்ம கூட சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு. வேதத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு, தானியலுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் சொப்பனங்களை விட, தரிசனங்களை விட, நம்மளை பற்றி மற்ற யாராவது சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை விட தேவனுடைய வார்த்தை மேலானது. பேதுரு சொல்கிறாரு, இயேசுவோடு கூட மறுரூப மலையில் மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாங்கள் மகா பெரிய அனுபவத்தெல்லாம் பெற்றோம், வானத்திலிருந்து பிதா பேசுகிற சத்தத்தை கேட்டோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்கிற சத்தத்தை கேட்டோம். 2 பேதுருல எழுதுகிறார். அப்படி இருந்தாலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம், இந்த வசனம் நமக்கு உண்டு, இந்த வசனத்தை நம்பி இருப்பது நலம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவருக்கு இயேசு கூட இருந்ததுனால அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. நிறைய தரிசனங்களை பார்க்கலாம், சொப்பனத்தை கேட்கலாம், வானத்திலேருந்து சத்தம் கேட்கலாம், தேவதூதரை பார்க்கலாம். பேதுரு அதெல்லாம் அனுபவிச்சவர் தான் இல்லையா? தேவதூதர் ஜெயிலில் படுத்துட்டு இருக்கிறாரு, தண்டனை அறிவிச்சு, தேவதூதன் தான் அவரை தட்டி எழுப்பி வெளியில் கூட்டு போறாரு, காலையில் சொன்ன இல்லையா? ஆனால் அதை விட நான் மேலா அவருடைய வார்த்தையை தான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். சிலர் இந்த வார்த்தையை பெருசாக மதிக்காம
இந்த பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தை விட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள், இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிற இடத்துல போய் லைனில் நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் விட இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை அதிகமாக நாம் நம்ப வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்குள்ள நம்பிக்கையை பிறப்பிக்குது. வேற யாரும் நம்பிக்கையை பிறப்பிக்க முடியாது. சொப்பனம் கண்டா, தரிசனம் கண்டா, அதில் ஒரு குழப்பம் தான் இருக்குது. என்னவா இருக்கும், என்ன அர்த்தம் தெரியலையே. நிறைய பேர் அப்படி குழம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அப்படிப்பட்ட குழப்பமே கிடையாது. நமக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே சங்கீதம் 119 77வது வசனம். சங்கீதம் 119 77வது வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எப்படி சொல்றார் பாருங்க, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சியே உங்க வார்த்தை தான்ன்ற. 74வது வசனத்தில் சொல்றாரு, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உங்க வசனத்துக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். சூழ்நிலை மோசமா இருக்கு, எல்லாம் நல்லா இல்லை, ஆனால் நான் உங்க வசனத்துக்கு காத்துட்டு இருக்கிறேன். காத்துட்டு இருக்கிறதுனால உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்க, உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சி உறுவர். கடவுளுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரை கண்டு சந்தோஷப்படுவாங்கன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டு இருந்தோம்னா அதை கண்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. சார் இவர் இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை நம்புறாரு அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எதையோ நம்பிட்டு நம்ம அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. சங்கீதம் 139 சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139வது சங்கீதம், 138வது சங்கீதம் 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமதுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கடவுள் உண்டாக்கின எல்லா மகிமையான காரியத்தை காட்டிலும் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிற விஷயம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் அவருக்கு ரொம்ப பெருசு. இயேசு கூட ஒரு உதாரணம் சொல்றார் இல்லையா, மத்தேயு 7வது அதிகாரத்தில். இந்த உதாரணத்துக்கு போக பாருங்க. ஏன் இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறது, பெரிய நம்பிக்கையை நமக்குள்ளாக பிறப்பிக்க செய்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிச்சோம்னா இயேசு ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 வீடு இருக்குது. 2 வீட்டை 2 மனுஷர்களுக்கு ஒப்பிடுறார். ஒரு வீடு என்ன வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த 2 வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை வருது. என்ன சொல்றார் பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்ப 2 வீட்டுக்கும் 2 மனிதர்களுக்கும் ஒரே பிரச்சனை தான், ஒரே சவால் தான், ஒரே சூழ்நிலை வருது. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அசையாமல் இருக்கிறான். அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை பிறந்திருக்கிறது. யாருமே அசைக்க முடியல, எந்த பிரச்சனையும் அசைக்க முடியல. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன், இந்த வார்த்தையை நம்பாதவன் பாருங்க, சூழ்நிலை வந்தவன் அசைந்து வீழ்ந்து நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். என்ன பண்ணணும், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் வாழ்க்கையில். இந்த வார்த்தையின்படி நான் செய்ய போறேன். யார் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போடும், நான் இந்த வார்த்தையின்படி தான் செய்ய போறேன். பாருங்க, இதுதான் நான் கற்றுக்கொண்டேன். இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், இதுதான் வெற்றி வாழ்க்கையின் கோட்பாடுகள். இந்த கல்லூரியிலும் சொல்லிக் கொடுக்காத விஷயம் கர்த்தருடைய வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் வெற்றியின் கோட்பாடுகள். அதனால நான் இந்த வார்த்தையை ரொம்ப மதிக்கிறேன், வார்த்தையை ரொம்ப நம்புறேன்.
ஏன்னா தேவனும் இதை தான் மதிக்கிறார். இதை நாம் பெருசாக மதிக்க 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 நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைனா வரலாம். எல்லாரும் அந்த சூழ்நிலையில் கண்டு பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் நாம் பயப்பட மாட்டோம். அந்த பிரச்சனைகளை மாற்றுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு நாம் மேலான நிலைக்கு செல்வோம். ஏன்னா இது நமக்குள்ள என்னதை பிறப்பிக்குது? நம்பிக்கையை பிறப்பிக்கிறது. பாருங்க, தாவீது வாழ்க்கைக்குள்ள தான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு தேசமே ஒரு நபரை, கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. இவன் போய் நின்று என்ன பண்ணுகிறான்? நான் தேவனை நம்புகிறேன், எனக்கு விரோதமாக இவன் எப்படி வர முடியும்? தேவனுக்கு எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் என்று சொல்லி தேசத்துக்கே நம்பிக்கை கொடுக்குறான். கர்த்தரை நம்புகிறதுனால, அவருடைய வார்த்தையை நம்புகிறதுனாலே அந்த எதிரியை வீழ்த்தி போடுகிறான். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறான். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் பிறக்க செய்கிறது. ஆமென். அதனால் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அடுத்தது 6வதாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு அதை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். தேவனுடைய வார்த்தை மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறது. வெறும் சமாதானம் உலகத்தில் சொல்கிற மாதிரியானதல்ல, மெய்யான சமாதானத்தை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 48வது அதிகாரம். ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என்ன சொல்றாரு? கற்பனைகளை கவனித்தாயானா, அவருடைய வார்த்தையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் வார்த்தையை நீ கவனிச்சனா, சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நமக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. என் வார்த்தையை கவனிச்சனா நல்லா இருக்கும். அப்பொழுது என்ன நடக்குமா? உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இங்கே சமாதானம் நதியை போலும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற, உணர்ச்சி பூர்வமாக ஃபீல் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை சொல்லலை. சிலர் பார்த்தீங்கன்னா சினிமாக்களை பார்க்கும்போது, ஏதோ ஒரு வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா, அந்த ரிலாக்ஸேஷனை பற்றி என்ன செய்யலை, சொல்லலை. இந்த சமாதானம் என்பது நதியை போலும் அப்படின்னா இது உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. என்ன வந்தாலும், யார் என்ன செஞ்சாலும், சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதி, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு தைரியம். அப்படிப்பட்ட சமாதானத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த சமாதானத்தை தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு கொடுக்கிறது. வேற யாரும் இது கொடுக்க முடியாது. நீங்கள் வேற எங்கே போனாலும் இந்த சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்ச நேரம் நல்லா இருப்பேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம், கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சமாதானத்தை இழந்தவர்களாய் தவிப்பார்கள். நம்ம கூட சில நேரத்தில் ஏதாவது சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்மளே ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு நம்மளே முயற்சிக்கிறோம், அதனால சமாதானம் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்போமானால், அவரை ஆராதிப்போமானால் உண்மையாகவே சமாதானம் நதியை போல என்ன செய்யும்? இருக்கும். இந்த சமாதானம் வற்றாத சமாதானம், என்ன வந்தாலும் குறையவே குறையாத சமாதானம். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் வார்த்தைக்கு வர்றோமா? அதான் சொல்கிறார், என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். உன் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம்னா என் கற்பனை, என் வார்த்தையை கவனித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கவனித்த உடனேயே உனக்கு சமாதானம் நதியை போல வந்துடுது. நதி எப்படி? நதி என்ன பண்ணுது? அப்படியே பாயுது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்தோடனே சமாதானம் நதியை போல நமக்குள்ள பாய்கிறது, பெருகுகிறது. அப்படியே இருக்க போகிறது இல்லை. அதை தான் நமக்கு அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். முந்தின வசனத்தை கவனிங்க. 17வது வசனம், 18வது வசனம் ஆச்சம் இல்லையா? இப்போ 17வது வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை போதிக்கிறாராம்? நமக்கு பிரயோஜனமானவைகளை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். பயனுள்ளவைகளை நமக்கு போதிக்கிறார். இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது
அவர் நமக்கு ப்ராஃபிட் வருகிற, லாபம் வருகிற காரியத்தை என்ன செய்கிறாராம்? போதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலே, இந்த போதனைகளை கேட்டாலே ஒரு லாபம் நமக்கு வருகிறது. ஐ வில் டீச் யூ ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். நம்ம குடும்பத்தில், வேலையில், தொழிலில், பிள்ளைகளை வளர்க்கறதுல, எல்லாவற்றிலும் ஒரு லாபம் வருகிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு போதிக்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம லாபம் அடைகிறோமா? ஏன் லாபம் அடைகிறது இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம். எபிரேயர் 4வது அதிகாரம். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க, சபைக்கு போகிறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, சர்ச்சை முடிச்சுட்டு வர்றாங்க, ஒரு வாரம் கூட தவறாமல் போகிறாங்க, பைபிளை படிக்கிறாங்க. ஆனால் லாபம் ஏன் அடைகிறது இல்லை சொல்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 300வது பக்கம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள் எபிரேய ஆசிரியர். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷ வார்த்தை அவர்களுக்கு நமக்கு அறிவிக்கப்பட்டது போல யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள், இந்த வசனத்தை, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு நன்மையை, பலனை, பயனை கொடுக்கல, ப்ராஃபிட்டை கொண்டு வரல அப்படின்னு எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ வசனத்தை கேட்கலாம், படிக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் என்ன செய்யலாம்? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆர்வத்தோடு வரணும், வார்த்தை ஆர்வத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். இதை கேட்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறக்குது, சமாதான நதியை போல பெருக போகுது, எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது, நான் லாபம் அடைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். இது ஒரு சும்மா சர்ச்சைக்கு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நேரம் அல்ல. கேட்கும் போதே ஒரு லாபம் வருது. அதனால தான் நான் நிறைய பைபிள் வாங்கினேன். தமிழ்லேயே 4 விதமான பைபிள் வாங்கினேன், இங்கிலீஷில் நிறைய பைபிள் வாங்கினேன், நிறைய புத்தகங்கள் வாங்கினேன். எதுக்கு இதெல்லாம் வாங்கினேன்னு நினைக்கிறீங்க? நிறைய சிடியெலாம் முன்னாடி வாங்கியிருக்கிறேன். இப்போ நிறைய யூடியூப்லேயே நிறைய இலவசமாக கிடைக்குது. ஆனால் இலவசமாக கிடைக்கிறத தாண்டி நிறைய வாங்க வேண்டிய காரியங்களும் இருக்குது. நல்ல நல்ல சத்தியங்கள்லாம் வாங்க வேண்டிய நிலையிலையும் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் வாங்குகிறோம்? இதை கேட்கும் போதே ஒரு லாபம், உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறகுது, சமாதானம் பிறகுது. அதுதான் லாபம். நமக்கு லாபம் அடையக்கூடிய காரியத்தை தேவன் போதிக்கிறார். லாபம்னு சொன்ன உடனே நிறைய பேர், நான் சபையில் நிறைய சபைகள் இருந்ததுனால சிலர்லாம் லாபத்தில் பற்றி பேசக்கூடாது, லாப நோக்கோடு ஊழியம் செய்யக்கூடாது. லாபன்றதே கெட்ட வார்த்தை மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறதுன்ற, நான் லாபத்தை நம்புகிறேன், நான் லாபம் அடைய விரும்புகிறேன், ஊழியம் பண்ணுறேன், ஊழியத்தில் கூட லாபம் அடைய விரும்புகிறேன். யார்கிட்டயா போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம், அவங்க ஏற்றுக்கொள்ளணும் பாருங்கள், அது லாபம். அப்போ எப்படி அவங்கக்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும்னு தேவன் எனக்கு போதிக்கிறார். பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, தன்னுடைய விசுவாசிகள்கிட்ட சொல்கிறாரு, நான் ஏற்றபடி உத்தரவு சொல்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை நான் போய் சொல்லும்போது சரியான வார்த்தையை சொல்லி அவங்கள கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தும்படியாக எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தேவன் எனக்கு உணர்த்தும்படி ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்போ ஊழியம் செய்கிறதுல கூட லாபம் அடையணும், நிறைய ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தணும்னா என்னது வேணும்? லாபம் எப்படி அடைகிறதுன்னு கற்றுக்கணும். அதை தான் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்றார். அப்போ லாபம் கெட்ட வார்த்தை இல்லை, எல்லாரும் லாபம் அடையத்தான் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். தேவனும் அதை தான் சொல்கிறார், நீ லாபம் அடைகிற காரியத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கற்றுக் கொடுக்குறேன். ஐ வில் டீச் யூ திங்ஸ் தட் ப்ராஃபிட்டபுள். லாபம் அடையக்கூடிய காரியத்தை உனக்கு என்ன செய்கிறேன்னா கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நானும் லாபம் அடைய தான் விரும்புகிறேன். நான் வெளியில் சிலரெல்லாம் போய் சந்திக்கிறேன், வார்த்தையை நிறைய சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. அவங்க இயேசுவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்ப ஆரம்பிக்கும் போது நான் அதை ப்ராஃபிட்டாக பார்க்குறேன். சார் நம்ம சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தான் விரும்புகிறேன். சிலர் வேறு சபைகளுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன், இயேசுவை பற்றி சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க? அவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, அவர் ஆராதிக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இணைஞ்சிட்டாங்க. அது ஒரு லாபம். அப்போ தேவன் தான் லாபம் அடைய விதத்தில் ஊழியம் செய்கிறதுக்கும் உதவி செய்கிறார். இது ஊழியத்துக்கு மட்டும் தான் பொருந்துமா? கிடையாது. நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா, இல்லை இனிமேல் தொழில் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, என்ன தொழிலை செய்யணும், எப்படி செய்யணும், அதற்கேற்ற ஆட்களோடு அவர் இணைக்க முடியும். சரியான காரியத்தை நம்முடைய மனதில், இருதயத்தில் அவர் உணர்த்துவிக்க முடியும். இந்த வார்த்தையிலிருந்து அதற்கேற்ற காரியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். லாபம் இல்லாமல் யாருமே எந்த தொழிலும் என்ன செய்யறதில்லை, செய்கிறது இல்லை. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அப்போ தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? லாபம் அடைய வேண்டும். இங்கே நீங்கள் வர்றீங்க, வந்து வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் கேட்கும்போது 1 மணி நேரம் கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு லாபம் இருக்கணும் உங்களுக்கு. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் லாபம் அடைய எனக்கு கற்றுத்தாரேன். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, நான் லாபம் அடைய எனக்கு கற்றுத்தாங்க. இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் லாபம் அடையும்படி எனக்கு கற்றுத்தாரும். நான் ஞானம் அடையும்படி எனக்கு கற்றுத்தாரும். என் குடும்பத்தில் சமாதானத்தை அடையும்படி எனக்கு கற்றுத்தாரும். வாழ்க்கையில் நான் வெற்றி அடைய கற்றுத்தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் லாபம் அடைய எனக்கு கற்றுத்தாங்க. நான் செய்கிற வேலையில் லாபம் அடையணும். என் குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கறதுல நான் லாபம் அடையணும். என் பிள்ளைகள் நன்றாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளரணும், அதில் நான் லாபம் அடையணும். என் குடும்பத்தில் சமாதானம் பெருகணும். நான் செய்கிற காரியத்தில் எல்லாத்தையும் ஞானமாக செய்யணும். ஞானம் அடைய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புதிய வழி வாசலை திறக்கிற காரியத்தை எனக்கு கற்றுத்தாங்க. வாய்ப்புகளை உண்டாக்குவது எப்படின்னு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர். ஒரு புதிய தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு கற்றுத்தாங்க. தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. நீர் தான் சொல்லியிருக்கிறீர், உனக்கு பிரயோஜனமானவைகளை, உனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிற காரியத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை கற்றுத் தருவீராக. லாபம் அடைகிற காரியத்தை எனக்கு கற்றுத்தாரும். நான் லாபம் அடைய விரும்புகிறேன் ஆண்டவரை, உமக்கென்று வாழ விரும்புகிறேன், அதனால் லாபம் அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஊழியத்தில் லாபம் அடைய விரும்புகிறேன், செய்கிற தொழிலில் லாபம் அடைய விரும்புகிறேன், வேலை செய்கிற இடத்துல நான் லாபம் அடைய விரும்புகிறேன், அதிகமான லாபம், அதிகமான வருமானம் அடைய விரும்புகிறேன். எனக்கு அதை நீர் கற்றுத்தாரும். இன்னும் சரியான விதத்தில் அதை செய்ய எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆமென். அப்போ தேவனுக்கென்று வாழ்வதில் என்னது இருக்கிறது? ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உட்கார்ந்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இப்படி தான் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு லாபம் அடைய கற்றுத்தாரும். என்ன லாபம்? நான் அதை தான் நம்புகிறேன். தேவனுக்கென்று வாழ்கிறேன், தேவனுக்கான காரியத்தை செய்கிறேன், இந்த வார்த்தையை நம்புகிறேன், இதில் பெரிய லாபம் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது, ப்ராஃபிட்டபிள். தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றதுல மிகப்பெரிய லாபம் இருக்குது. லாபமே இல்லாமல் இல்லை. என்ன லாபம்? இங்கே ஏசாயா 48:18 வாசம் இல்லையா? சில லாபத்தை இங்கே பார்க்குறோம். ஒரு சில லாபத்தை இந்த அதிகாரத்திலே பார்க்குறோம். என்ன லாபம்? 47வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் லாபமான காரியத்தை உனக்கு கற்று தருவேன்னு சொல்கிறாரு. 18வது வசனத்தில் சொல்கிறாரு, என்ன லாபம்? உன் சமாதானம் நதியை போல பெருகும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். இதுதான் லாபம். அப்போ தேவனுடைய வார்த்தை சமாதானம் பெற உதவுகிறது, ஞானம் அடைய உதவுகிறது, குடும்பத்தை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை வார்த்தை கொடுக்கிறது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்ற ஞானத்தை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது. அதோட நிக்கல பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 19வது வசனம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது இன்னும் எப்படிப்பட்ட லாபம்லாம் நமக்கு வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது 19வது வசனம், அப்பொழுது உன் சந்ததி எப்பொழுது, 18வது வசனம் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் வார்த்தையை கவனிச்சனா நல்லா இருக்கும். அப்போ சமாதானம் ஒரு லாபமாக நமக்கு வருகிறது. 19வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கும்போது உண்மையாகவே இந்த வார்த்தையில எழுதியிருக்கிறபடி உங்கள் கற்பங்கள் பிள்ளையை பெற்று எடுக்கக்கூடிய கர்ப்பமாக பலனடையும். அதான் சொல்றாரு, உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். ஒரு பெரிய பலன் கர்ப்பத்திலே உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 பிள்ளை இல்லாத கர்ப்பம் பிள்ளை பெறக்கூடிய கர்ப்பமாக மாறுகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கிறது. யாருமே முடியாதுன்னு சொல்ற காரியத்துல ஒரு புதிய வழிவாசல்கள் திறக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? செய்கிறது. எந்த அளவுக்கு பழுகி பெறுகிறது குறித்து சொல்றாரு. உன் சந்ததி மணலத்தனையாய், ஆபிரகாம்கிட்ட பேசுற மாதிரி சொல்றாரு, உன் சந்ததி கடலின் மணலத்தனையா இருக்கும்னார்லே, அதே வார்த்தை பயன்படுத்துறாரு. உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையா, அதை விட இன்னும் அதிகமா இருக்கும்ன்றார். அப்ப அந்த அளவுக்கு நம்மை பெருக செய்கிற தேவன்
மனிதன் ஆதியில் உண்டாக்கும் போதே அப்படி தான் சொன்னார் இல்லையா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ பழுகி பெருகிற ஒரு லாபம் நமக்கு இருக்கிறது. இது பிள்ளை பெருகிறது இருக்கிறது. நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னா அந்த வேலையில் பழுகி பெருக முடியும். நம்ம ஒரு தொழிலை செஞ்சோன்னா அந்த தொழிலில் பழுகி பெருக முடியும். ஊழியம் செஞ்சோன்னா ஊழியத்தில் பழுகி பெருக முடியும். அதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 இப்படிப்பட்ட பெருக்கம் உண்டாகிறது. தொழிலில் பெருக்கம் உண்டாகுது, சம்பளத்தில் பெருக்கம் உண்டாகுது, புதிய புதிய வாய்ப்புகள் வருது. பாருங்க, எனக்கு வாய்ப்பு வந்தது, நிறைய நேரத்து கூட ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையினால வாய்ப்பு வருது, சும்மா சொல்லலை. ஊழியத்தில் புதிய புதிய வாய்ப்புகளை அவர் திறக்கிறார். சில நேரத்தில் ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்குது. மாறுக்கு என்னங்க ஒன்றுமே நடக்கலை, மாறலை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் திறந்திருக்கிறார். இந்த வாரத்தில் அந்த வாய்ப்புக்கான வழிக்குள்ளே போகிறேன் நான். அது ஊழியத்துக்கான வாய்ப்பு, என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கர்த்தரால் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்கிறதே எனக்கு பிரயோஜனம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க, இந்த வார்த்தையில் என்ன இருக்குது, இதை நான் எப்படி எடுத்து இதை யோசிக்கிறது, இதை தியானிக்கிறது, இதை எப்படி என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவருடைய வாழ்க்கையில் எப்படி நான் அதை அப்ளை பண்ணுறது, எப்படி இதுக்காக நான் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர வேண்டும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இது ஒரு சம்பளம், இது ஒரு காசு, இதை வச்சு எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது, அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை இப்போ வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வருமானத்தை இன்னும் பெருக்க, இதில் ஒரு லாபம் அடைய எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு புதிய வாசலை திறங்க, நான் உங்களை நம்புகிறேன். பாருங்கள், முதல்ல நம்ம மனசு திறக்கணும். அப்படின்னா தான் முதல்ல அடுத்தால புதிய வாசல், வேலை வாசல் திறக்கும், புதிய தொழில் வாசல் திறக்கும். நமக்குன்னு தேவன் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாரு. சொல்றாரு, இரும்பு தாழ்பால்களை அவர் உடைக்கிறார். யாருமே உடைக்க முடியாத, யாருமே திறக்க முடியாத வாசல்களை நமக்காக அவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். நாம் அவரை நம்பும் போது. ஏன் அப்படி சொல்றேன்? வேதவசனம் தேவனை குறித்து சொல்லுகிறது, அவர் எல்ஷடாய், சர்வ வல்லவர். யோபு 42:2 சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம், அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன். அப்போ யாருமே பூட்ட முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு வாசலை, புதிய வாசலை அவரால் திறக்க முடியும். நாம் லாபம் அடைகிறதுக்கான காரியத்தை அவர் செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? காலையில் எழுந்த உடனே நான் பெருகுவேன். இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், சந்தோஷம் பெருகும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருகும், என் குடும்பத்தில் உறவுகளில் சமாதானம் பெருகும். இப்படி தான் சொல்லணும். இதை கற்றுத்தாங்க ஆண்டவரே. காலையில் எழுந்தோடனே கேட்டு பாருங்கள், ஆண்டவரே எனக்கு லாபம் அடைய கற்றுத்தாங்க. இன்றைக்கி நம்ம பைபிளை படிக்க போகிறோம், வார்த்தையை படிக்க போகிறேன், எனக்கு லாபம் அடைய ஒரு புதுசாக ஒரு காரியத்தை கற்றுத்தாங்க. இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், 1 மணி நேரம் உட்காந்து ஆராதிக்க போகிறேன், உங்கள் வார்த்தையை கேட்க போகிறேன். கேட்ட உடனே லாபம் அடைய நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு லாபத்தை அடைய ஒரு ஐடியாவை கொடுங்க, எனக்கு ஒரு ஐடியா போதும், அதை வச்சு நான் லாபம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஏன்னா நாம் லாபம் அடைகிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது, நாம் வெற்றி அடைகிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்களும் என்ன செய்வீங்க? உங்கள் விருப்பம் மாறுது. லாபம் அடையணும்னு விரும்ப ஆரம்பிப்பீங்க, வெற்றி அடையணும்னு விரும்ப ஆரம்பிப்பீங்க. உங்கள் விருப்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் போது என்ன ஆகுது? கண்டிப்பாக அந்த லாபம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஆமே. இப்போ இது எல்லாத்துக்கும் என்னது ரொம்ப முக்கியம்? வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை படிக்கணும். புரியலையா? புரிகிற மாதிரி இருக்கிற வேறு மொழிபெயர்ப்புகளை வாங்கி வாசிக்கணும், புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும், அதை போதிக்கிற நல்ல போதனைகளை வாங்கி என்ன செய்யணும்? கேட்கணும். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? சும்மா இதெல்லாம் சொல்லலை. ஏற்கனவே நான் இப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கையில் 1000 ரூபா தான் இருக்கும், 1000 ரூபாய்க்கு போய் சீடிலாம் வாங்கியிருக்கிறேன். ஸ்நாக்ஸ் வாங்க தான் காசு இருக்கும், ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டான்ட்டு போய் புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு நான் ஆலோசனை கொடுக்க முடியுது. இதனால் நான் லாபம் அடைகிறேன், ஊழியத்தில் லாபம் அடைகிறேன். நிறைய கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார், நிறைய லாபம் அடைய உதவி செய்கிறார். ஊழியத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் லாபம் அடைய முடியும். ஆமே. எல்லாரும் சொல்லுங்கள், நான் லாபம் அடைவேன்.
நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறேன். இந்த வார்த்தை என்னை லாபமடைய செய்யும். நான் ஒருபோதும் நஷ்டமடைய போவதில்லை. என் நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு நேராக கர்த்தர் என்னை கொண்டு செல்வார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை, எங்களுக்கு லாபமான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை புகழுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே உண்மையானவர், உன்னதமானவர். ஆண்டவரே உங்கள் வார்த்தை உண்மை உள்ளது. இன்றைக்கு கற்றுக்கொண்டது போல் ஆண்டவரே உடைய வார்த்தை உள்ளத்தில் நம்பிக்கையை பிறக்கச் செய்யட்டும். உடைய வார்த்தை சமாதானத்தை பெருகச் செய்யட்டும். உங்கள் வார்த்தை லாபம் அடைய எங்களுக்கு கற்றுத்தரட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்கிறோம். வேறு எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்கிறோம், பெரிதாக மதிக்கிறோம். கர்த்தாவே வார்த்தையை கேட்க 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 எங்களுக்குள்ளாக ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே லாபம் அடைகிற ஒரு உணர்வு உண்டாகட்டும். இன்னும் அதிகமாய் லாபம் அடைய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு இஸ்ரவேலர்களைப் போல ஆண்டவரை விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடினால் அது அவர்களுக்கு லாபம் அடையாமல் போயிற்று, பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. நாங்கள் அப்படி இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்கிறோம். உங்கள் வார்த்தை அதிகமாய் நம்புகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றிலும், குடும்பத்திலும், வேலையிலும், பொருளாதாரத்திலும், ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் லாபமடைய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. லாபமடைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். கர்த்தாவே வெற்றியும் வாழ்வும் லாபமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்கள் லாபம் அடைவது நிச்சயம். ஒரே ஒரு பாடலை பாடுவோம், பின்பு நாம் கலைந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், வார்த்தையை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான்
காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.